ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நோ ஒன் சா அஸ் லீவ் அப்படின்ற ஒரு படம் தான். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ தான் வந்து ஒரு 12:30 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ். 5 எபிசோடு வந்து இருக்கும். ஒரு எபிசோடுமே வந்து ஒரு 40லேருந்து 50 நிமிஷத்துக்குள்ளே இருக்கும். இது லாங்குவேஜே வந்து அந்த போலிஷ் லாங்குவேஜில் இருக்குது. பட் ஆனால் இங்கிலீஷ் சப்டைட்டில் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. பட் தமிழில் வந்து இல்லை. நம்மளும் தேடி பார்த்ததில் வந்து அந்த சப்டைட்டில் அந்த ஒரு ஆப்ஷனில் வந்து தமிழ் இல்லை. பட் இருந்தாலும் வந்து ஒரு சீரிஸ் வந்து ஒரு அந்த டிஸ்கிரிப்ஷன் படித்தப்பே வந்து ஒரு ஹோப் கொடுத்துச்சு. சரி ஓகே பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தோட டிஸ்கிரிப்ஷன் படிக்கும்போது வந்து ட்ரூ ஈவெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த படம் எடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு 2 எபிசோடு வந்து பார்த்தோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 to 50 மினிட்ஸ் வந்து பார்த்தோம். க்ளோஸ் டு ஒரு 1.5 ஹவர்லேருந்து ஒரு 140 மினிட்ஸ் வரையும் நான் பார்த்தேன். ஏன்னா மொத்தமாக 5 எபிசோடு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ தான் வந்து 12:30 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பட் அந்த 2 எபிசோடு பார்க்குறப்பே வந்து இந்த சீரிஸ் மேலே வந்து ஒரு பெரிய ஒரு ஹோப் கிடைக்குது. பரவாயில்ல, ஏன்னா நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து அந்த ஒரு சீரிஸ் இருக்கும். ஒரு ஃபேமிலியாக ஒரு கிட்ஸாக ஒரு இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறப்ப எப்படி வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு வந்து அப்படியே இருக்கும். ஏன்னா இது வந்து ட்ரூ ஈவெண்ட்ஸ் வந்து பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு சீரிஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லி போட்டிருக்காங்க. எப்படின்னா வந்து ஸ்டார்டிங்கே வந்து இவங்க வந்து மெக்சிகோவில் இருக்காங்க. ஸோ மெக்சிகோவில் ஒரு ஃபேமிலி எடுத்தோடனே வந்து அப்பா என்ன பண்ணுறாரு, 2 குழந்தைங்களை கூட்டிகிட்டு அவசரமாக வந்து காரில் ஏற்றி ஏர்போர்ட்டுக்கு வந்து போகிறாரு. அந்த 2 குழந்தைங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அம்மா எங்கன்னு. அவர் வந்து எதுவுமே சொல்லாமல் நீங்கள் வாங்க நம்ம ஒரு வெக்கேஷனுக்காக போகிறோம், இப்போ தான் லீவ் விட்டுருக்காங்களோ உங்கள் ஸ்கூலில் வெக்கேஷனுக்காக போகிறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு கூட்டு போய் மெக்சிகோவில் வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ அங்கே போகிற வரையுமே வந்து குழந்தைங்களுக்கு என்ன வந்து அம்மா நமக்கு அப்புறம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக வந்து அடுத்தடுத்த சீனில் தான் வருது. அம்மாவுக்கு தெரியாமல் வந்து அப்பா என்ன பண்ணுறாரு, 2 குழந்தைங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. அது என்ன பண்ணுறாங்க, மேபி அப்பாவுக்கு உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனா வந்து அம்மாவுக்கு வந்து ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, மென்டலாக இஷ்யூ இருக்குது அப்படின்றதையுமே வந்து சொல்கிறாங்க. இல்லைனா ஏதோ ஒரு அஃபேர் இருக்குது, யாரோ ஒருத்தவங்க வந்து உள்ளே வராங்க இடையில அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 2வது எபிசோடில் வந்து அடிக்கிட்டு போகிறாங்க. பட் ஆனால் முதல் எபிசோடில் வந்து இவங்க அந்த 2 பிள்ளைங்களை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப இவரால் வந்து சமாளிக்கவே முடியல. அந்த ஒரு முதல் எபிசோடே வந்து ஏன் அவ்வளோ ஹோப் தந்துச்சு அப்படின்னா, நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து அந்த ஒரு இதில் இருக்கும். அதாவது 2 குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு போயிடுவார். அவங்க வந்து ஒரு நாளும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அம்மா எப்போ வருவாங்க. ஈவன் அந்த ஃப்ளைட்டில் உட்காந்து போகும்போது கூட ஒரு இடத்த விட்டு வச்சுட்டு இருந்து இல்லை இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம உட்காரணும், வர்றப்பை வந்து இதே இடத்துல தான் உட்காரணும். பட் ஆனால் என் பக்கத்தில் வந்து அம்மா உட்காருவாங்க, நான் தான் அம்மா பக்கத்தில் உட்காருவேன், விண்டோ சைடு வந்து அம்மா உட்காருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏரோப்ளேனில் போகிறப்பே வந்து அம்மா பற்றி அந்த பிள்ளைங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம். இவருக்கு வந்து ரொம்ப அதுவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். எப்படி அவங்களை கூட்டிகிட்டு போய் நம்ம சமாளிக்க போகிறோமே, நம்ம ஒரு சண்டையில் வந்து பிள்ளைங்களை அவங்களுக்கு தெரியாமல் தூக்கிட்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு இவர் போய் அங்கே இறங்கிடுவார். ஃப்ரான்ஸில் வந்து இறங்கிடுவாங்க. அங்கே வந்து சப்போர்ட்லாம் பண்ணி வச்சுருவாங்க. அங்கே எடுத்தோடனே வந்து என்ன பண்ணுவார், பிள்ளைங்க வந்து கேட்கும், நான் யூரின் போகணும்னு கேட்கும். மேபி அந்த யூரின் போகிறப்பலாம் வந்து அம்மா தானே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவரால் வந்து அந்த ஒரு நாளே வந்து ரொம்ப சமாளிக்க முடியாது. அதுலேயே வந்து அந்த நைட் தூங்கும் போது வந்து பிள்ளைங்க கேட்கும், அதுக்கு எனக்கு ஜிராஃபி அந்த ஒட்டகச்சிவிங்கி பொம்மை ஒன்று வேணும்னு. இவர் சொல்லுவார், நான் ஒட்டகச்சிவிங்கி பொம்மை வந்து நான் நாளைக்கு புதுசாக வாங்கி தரேன் அப்படிம்பாரு. இல்லை எனக்கு என்னோட தான் வேணும், அது எனக்கு வந்து அம்மா கிஃப்ட் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீன் இந்த ஒட்டகச்சிவிங்கி பொம்மையை பற்றி பேசிகிட்டே இருக்கப்போ அப்படியே பேரலாம் அங்கே போகும். அவங்க வந்து வெளியில் போயிட்டு வருவாங்க, குழந்தைங்களை வந்து காணான்னு சொல்லி தேடுவாங்க, கிடைக்கவே மாட்டாங்க. அப்போ தான் வந்து எந்த பொண்ணு வந்து அந்த ஒட்டகச்சிவிங்கி வந்து எனக்கு எங்கள் அம்மா கொடுத்த ஒட்டகச்சிவிங்கி வேணும்னு சொல்லி அவங்க அப்பாட்ட கேட்டுக்கிட்டு இருந்துச்சோ, அதே பேரலாம் இங்கே ஒரு சீன் வராவும் இவங்க வந்து அதே ஒட்டகச்சிவிங்கி பொம்மையை வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அம்மாவோட வழி வந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க. அந்த கண்ணில் வந்து அந்த தேடலும், அந்த கண்ணில் தண்ணி அப்படி நின்றுக்கிட்டே தான் இருக்கும். எங்கே தான் குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காரு எங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போவாங்க. அங்கேயே சொல்லிடுவார், நீ பண்ண தப்புக்காக தான் வந்து என் பையன் வந்து என்னோட பேரம்பேத்திங்களை வந்து கூட்டிகிட்டு போயிட்டான், கண்டிப்பாக அவங்ககிட்ட வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய சண்டை நடக்கும். மறுபடியும் இவங்க சைட்லேயுமே தேடிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து புதுசாக ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி அந்த ஏஜென்ட் வந்து வருவார். என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் வந்து நம்ம பேரம்பேத்திங்களை வந்து கண்டுபிடிச்சி கொடுப்பாருன்னு சொல்லி அந்த ஹீரோயினோட அப்பா அம்மா வந்து சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து செக் பண்ண போவார். பார்த்தா அப்போ தான் தெரியுது பாஸ்போர்ட் வந்து காணா போயிருக்கும். ஓகே, அப்போ வந்து அவங்க பாஸ்போர்ட் எடுத்து தான் எங்கேயோ போயிருக்காங்க, அப்போ கண்டிப்பாக வந்து இந்த இடத்த விட்டு வேற எங்கேயோ லாங்கில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து அந்த பக்கத்து அவர் குழந்தைங்களை வச்சு ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருப்பார். பிள்ளைங்க வந்து சாப்பாடு வந்து நீங்கள் தான் எனக்கு ஊட்டி விடணும்னு சொல்லுவோம், ஏன்னா அம்மா தான் வந்து ஊட்டி விடுவாங்க போல. அதே மாதிரி வந்து நைட்டு கனவு வந்தால் வந்து பிள்ளைங்க பயந்து எந்திரிச்சிருமா, அப்போ வந்து அம்மா தான் கத்திட்டு இருக்கும். ஸோ ஒரு நாளே வந்து அவரால் வந்து தாக்கு பிடிக்க முடியாது. இன்னொன்று வந்து அவர் ஸ்கூல்லலாம் போய் சேர்ப்பார். ஸ்கூலில் சேர்க்குறப்ப வந்து நான் உண்மையை சொல்லிடுறேன், இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு மென்டல் இஷ்யூ இருக்குது, அதனால தான் நான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன், ஸோ இதை நீங்கள் யார்ட்டையும் சொல்லிக்காதீங்கன்னு சொல்லி ஸ்கூலுக்கு வந்து டொனேஷன்லாம் கொடுப்பாங்க. ஃப்ரான்ஸுக்கு போனால வந்து நான் அவங்க பிள்ளைங்களை வந்து லோ கிரேடில் தான் போட போகிறேன், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணி ஸ்கூல்லேயுமே செட் ஆயிரும். ஒரு ரூம் எடுத்துருவாங்க. இந்த பக்கத்து வந்து பிள்ளைங்களை இவர் எங்கே எடுத்துகிட்டு போனார் சொல்லி அந்த டிடெக்டிவ் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருப்பார். அவங்க கூட வந்து இவங்களும் போயிட்டு இருப்பாங்க. ஒரு டயத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க ஃப்ரான்ஸில் தான் அவங்க இருக்காங்கன்னு. அட்ரஸ் வந்து ஒரு ஃபேக்காக கொடுத்துருப்பாரு. அங்கே போய் பார்ப்பாங்க, அவர் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சர்ச் பண்ணி அந்த ஸ்கூலில் கண்டுபிடிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து இப்படி தான் வந்து இங்கிட்ட இவங்க அந்த தேடலில் வந்து இவங்க கண் தனியாக வந்து அவங்க அந்த வழியை தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டிடெக்டிவோட சேர்ந்து இந்த பக்கத்து வந்து இவர் வந்து இந்த குழந்தைங்களை வச்சு ஸ்கூலில் சேர்ப்பார். ஆனால் ஒரு விஷயத்துக்குமே வந்து அவர் அம்மா இல்லாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருப்பார்.
அவங்க ஒரு விஷயத்துக்குமே வந்து அம்மாவை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அம்மாவை தேடிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பொருளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் இவங்க தேடுறப்பையும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, என் பொண்ணுக்கு வந்து நெடு தூக்கம் வராது, அவளுக்கு வந்து நிறையா கெட்ட கனவு வரும், அப்போ நான் தான் வந்து அவளை ஹக் பண்ணிப்பேன், அவளுக்கு வந்து தலை கூட சீவ தெரியாது, நான் தான் அவளுக்கு சீவ விடுவேன். ஏன்னா ரெண்டுமே சின்ன பிள்ளைங்களா இருக்கும், இல்லை ரெண்டுமே வந்து ஒரு 7 வயசுக்குள்ள உள்ள பிள்ளைங்களா தான் இருக்கும். ஸோ இந்த பக்கத்து வந்து இவங்க பெயினில் தேடிக்கிட்டே இருப்பாங்க, அந்த பக்கத்து அவரால் வந்து குழந்தைங்களை சமாளிக்க முடியாது. பட் இடையில மீடியேட்டராக அவர் அப்பா அந்த கிராண்ட் ஃபாதர் அவர் தான் வந்து இதெல்லாம் வந்து இடையில அவர் சொல்லிட்டே இருப்பார், நீ இப்போ வந்துடாத, இப்போ தான் ஒய்ஃப் வந்துட்டு போனாங்க, நீ இங்கே வந்துடவே கூடாது, அவள் உனக்கு பண்ணதுக்கு நீ இதுதான் பண்ணணும், நீ பிள்ளைங்களை அவள்கிட்ட கொடுத்துடாத, பிள்ளைங்களை நம்ம தான் சேஃபாக வச்சுக்கணும், அவன் மென்டலாக வந்து இஷ்யூவில் இருக்கான்னு சொல்லி அவங்க அப்பா வந்து இவங்க பையனை வந்து வழி நடத்திக்கிட்டே இருப்பார். நீ இங்கே போ, அங்கே போ, அவங்க தேடி வந்தாலும் அடுத்த இடத்துக்கு போ, வந்துடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருப்பார். ஏன்னா இவர் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பார். ஸோ இவங்க இங்கே தேடிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இவங்க லாஸ்ட்டில் வந்து ஃப்ரான்ஸுக்குன்னு சொல்லி போயிடுவாங்க, மெக்சிகோவில் வந்து ஃப்ரான்ஸுக்கு போயிடுவாங்க. ஈவன் பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு சேர்க்குற போல பிள்ளைங்க என்ன சொல்லணும்னா, நீங்கள் எங்களை வந்து வெக்கேஷன் தானே கூப்பிட்டு வந்தீங்க, இப்போ என்ன புதுசாக ஒரு ஸ்கூலில் சேர்க்குறீங்க, நாங்கள் இந்த ஸ்கூல்லாம் சேர மாட்டோம், எங்களுக்கு ஆல்ரெடி மெக்சிகோலேயே ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, எதுக்கு வந்து ஃப்ரான்ஸில் வந்து சேர்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அதில் ஒரு சண்டை வரும். பட் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி அவர் சேர்த்துருவார், ஏதோ போய் சொல்லி வந்து சேர்த்துருவார். பிடிங்கிட்டு அவங்க திருப்பி வந்து மெக்சிகோவில் வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்துருவாங்க. கரெக்டாக அவங்க ஸ்கூலுக்கு கண்டுபிடிச்சி வந்துருவாங்க. இவர் இந்த விஷயம் தெரிஞ்சோடனே அவர் என்ன பண்ணுவார், ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்களை மறுபடியும் கடத்திட்டு போகிறதுக்காக அப்படி தூக்கிட்டு போகிறப்போ அவங்க அம்மா அங்கேருந்து கத்துற வாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டுரும். பிள்ளைங்க கீழே தான் உழுவும், ஸ்கூல்லேருந்து அடிச்சு பிடிச்சி காரில் வந்து கடத்திட்டு போவார். அதோட வந்து ஃபஸ்ட் எபிசோடு வந்து முடிப்பாங்க. நமக்கே வந்து ஃபஸ்ட் எபிசோடு வந்து அம்மா எப்படா குழந்தைங்களை பார்ப்பாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பக்கத்து வந்து பேரலாக இவர் வந்து குழந்தைகளை வச்சு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பார், இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில். ஆனால் அம்மா வந்து குழந்தைகளை நினச்சி ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக வந்து வருந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கண்ணில் வந்து தண்ணி இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அது தேடல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஒன்றா யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு கல்யாணம் ஆனது, அந்த குழந்தை பிறந்தப்போ உள்ள சீனு, அதுக்கப்புறம் வந்து பர்த்டே கொண்டானது எல்லாத்தையுமே வீடியோவை போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதை நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. இந்த பக்கத்து இவர் வந்து குழந்தைய வச்சு ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருப்பார். பட் இவங்க 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. நடுவில் வந்து மாமனார் இருந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணுவார், நீ இப்படி பண்ண அப்படி பண்ண, அவள் உனக்கு பண்ணதுக்கு நீ பண்ணதெல்லாம் கரெக்டாக சொல்லி ட்ரிகர் பண்ணி விட்டுக்கிட்டே வந்து இருப்பார். பட் செகண்ட் எபிசோடில் தான் வந்து உண்மையிலே யார் மேலே மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இவளுக்கு பிரசவம் பார்த்த அந்த டாக்டர் கார்லஸ்னு ஒருத்தருப்பார். ஸோ அவங்களுமே ஒரு லைஃபுக்குள்ளே வருவார். ஒருவேளை அவர் தான் பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து செகண்ட் எபிசோடில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து 2 பேருமே பேசிக்காமல் இந்த பகுதி ஒரு அந்த இடத்த விட்டு மாறி ஓடிக்கிட்டு இருப்பார். இவங்க மறுபடியும் தேடிட்டு இருப்பாங்க. ஒரு டயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரும் கால் பேசுகிற மாதிரி ஒரு சீன் வந்துடும். கால் பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு டயத்தில் வந்து நான் மறுபடியும் மெக்சிகோக்கே நான் வரேன், என்னால் ஃப்ரான்ஸில் வந்து குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இருக்க முடியல, குழந்தைங்களை வந்து எவ்ரி சிங்கிள் டே வந்து உன்னை தேடிக்கிட்டே இருக்குது, உன்னை கேட்டுக்கிட்டே இருக்குது, என்னால் வந்து குழந்தைங்களை சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ஒரு டைத்தில் வந்து அவரே வந்து ஃபோன் பண்ணிடுவார். இவங்க அந்த ஃபோன் பண்ணுறப்ப எங்கிட்ட நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே வந்து சரி ஓகே இப்போ என் பிள்ளைங்கள்ட்ட கூட நான் பேசணுன்னே வந்து அதில் ஏதோ 1-2 வார்த்தை வந்து 2 பேருக்குமே ட்ரிகர் ஆகிடும். நீ பண்ணது தப்பு தானே, அதனால தான் நான் இப்படி பண்ணணுன்னு, நான் பண்ணது தப்பு தான், பட் அதுக்கு என் பிள்ளைங்களை நீ இப்படி எடுத்துகிட்டு போனது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு, நான் பண்ண தப்புக்கு வந்து நீ எனக்கு பெரிய தண்டனை கொடுக்குற அப்படின்னு சொல்லி இவங்க எங்கேருந்து பேச அவர் சொல்கிறார், நான் குழந்தைங்க எடுத்துகிட்டு வந்துடுவேன், ஆனால் நீ வந்து கார்லஸை வந்து போய் பார்க்கவே கூடாது, அந்த டாக்டர் நம்ம சொல்லுவாங்க. செகண்ட் எபிசோடில் தான் இன்னொரு கேரக்டர் உள்ள வரும், நீ வந்து அந்த கார்லஸ்ட்டை வந்து பேசவே கூடாது, நான் சும்மா வந்து ஸ்டெப் ஃபாதராக வந்து இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு, யார் மேலே தப்புன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக செகண்ட் எபிசோடில் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபோன் கான்வர்சேஷன் முடிகிறக்குள்ளாடி 2 பேருமே ட்ரிகர் ஆயிடுவாங்க. 2 பேருமே ட்ரிகர் ஆகி நான் வந்து வரவே மாட்டேன், வந்தாலுமே வந்து பிள்ளைங்களை வந்து உன்கிட்ட விடவே மாட்டேன், உன்றது நான் உனக்கு பிள்ளைங்களை காட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் ட்ரிகர் ஆவார். இந்த இடத்துல இவங்க ஒன்று கொஞ்சம் ட்ரிகர் ஆயிடுவாங்க. உன்னால் நீ முடிஞ்சதை நீ பார்த்துக்கோ, நீ என்கிட்ட பிள்ளைங்களை காமிக்க மாட்டேன்னு சொல்லல, நீ இப்போ எங்கே இருக்கியோ மறுபடியும் தேடி பிடிச்சி பிள்ளைங்களை ஒன்றது நான் எடுக்காம விட மாட்டேன், நான் என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இவங்க கிளம்புவாங்க. ஸோ செகண்ட் எபிசோடு வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஃபஸ்ட் எபிசோடு வந்து முழுக்க அந்த பெயினாக போயிட்டு இருக்கும். செகண்ட் எபிசோடு வந்து இவங்க ரொம்ப ரொம்ப ட்ரிகர் ஆகி நானே உங்களை கண்டுபிடிச்சி பிள்ளைங்களை ஒன்றது வாங்க விட மாட்டேன்னு சொல்லி செகண்ட் எபிசோடு இந்த மாதிரி போயிட்டு இருந்தால் அந்த ஒரு கார்லஸ்ன்ற கேரக்டரும் யார் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2 எபிசோடு வந்து இப்படி தான் போகும். ஒரு அப்பா அம்மா இவங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ ஒரு இஷ்யூ, யார் மேலே தப்புன்னு தெரில, பிள்ளைங்களை எடுத்துகிட்டு போகிறாங்க. அவர் பிள்ளைங்களை வந்து மேனேஜே பண்ண முடியல, ஒரு விஷயத்துக்குமே அம்மா தேடிட்டு இருக்கு, அவரால் வந்து ஒவ்வொரு டைமே வந்து ஏமாற்ற முடியல. இந்த பக்கத்து அம்மா வந்து அந்த பெயினில் இருக்காங்க. அவங்க பழைய வீடியோஸ், பழைய பர்த்டே வீடியோஸ், அந்த மேரேஜ் ஆனது எல்லா டைமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி வந்து பிள்ளைங்க வந்து என்னென்னலாம் திங்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு பெயினில் வந்து இங்கே அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி தான் முதல் 2 எபிசோடு வந்து அப்படியே அழகாக ரொம்ப பெயின்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும். நம்ம எல்லாம் பார்த்த சீன்ஸ் தான், நம்ம ஃபேமிலி சைடில் வந்து பார்த்தது தான் வந்து அப்படியே இருக்கும். பட் அவங்களோட ஆக்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஒரு பிள்ளைங்களை பிரிஞ்ச அந்த அம்மாவோட பெயின் வந்து அப்படி இருக்கும். என்னதான் வந்து அம்மா அடிச்சு போட்டாலும் இது பண்ணாலும் பிள்ளைங்க வந்து அம்மா விட்டு இருக்கவே இருக்காதுன்னு அது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு நாள் ஒரு ஆஃப் டே கூட்டு போனால் வந்து அம்மா வந்து கேட்டுருவாங்க, நம்மளே நிறையா வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த அம்மாவோட பெயின் வந்து அவங்க அவ்வளோ அழகாக காட்டுவாங்க. அவங்களோட மேரேஜ் அந்த நடக்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்போ அப்படியே வந்து பேரலாக அவங்க பிள்ளைங்களோட வீடியோ பார்த்துட்டு அந்த அழுகுறதுலாம் வந்து அந்த கண்ணில் அந்த பெயின் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அந்த தேடல் வந்து இருந்துகிட்டு இருக்கிறத அந்த முழு எபிசோட் ஃபுல்லாக வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு ஹீரோயின் வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. எந்த பக்கத்துமே இவர் என்ன பண்ணியிருப்பாரு, நம்ம அப்பா தான் இப்படி நம்மளை கைட் பண்ணுறாரு, இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க
பிள்ளைங்க வந்து அம்மா விட்டு இருக்க மாட்டேதே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இவர் ஒரு விஷயத்துக்கு ஸ்ட்ரகிள் ஆகி அவங்களுக்கு பொம்மை வாங்கி கொடுப்பாரு, ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுப்பாரு, ஃபுட் வாங்கி கொடுப்பாரு, ஸ்கூலில் சேர்ப்பாரு. பட் எப்போ அம்மா வருவாங்க, எப்போ நம்ம அங்கே போகிறோம், ஏன் நம்ம இங்கே இருக்கோம், அம்மா தான் எனக்கு ஊட்டி விடணும், அம்மா தான் என்னை பாத்ரூம் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இங்கிட்டு பிள்ளைங்களோட இது வந்து ஓவர் ஆகிட்டே இருக்கும். பிள்ளைங்களுமே வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டே இருந்திருப்பாங்க. பிள்ளைங்களை சமாளிக்க முடியாமல் அவர் அங்கிட்ட ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பார். ஸோ இந்த 2 பேரோட ஸ்ட்ரகிள் நடுவில் பிள்ளைங்க இவங்களுக்கு என்ன தான் இஷ்யூ, உண்மையிலே யார் மேலே தப்பு, அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த எபிசோடு வந்து போகிற மாதிரி தான் இருக்குது. பட் எனக்கு முதல் 2 எபிசோடு வந்து பார்த்தோன்னே ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப பெயின்ஃபுல்லாக அவங்களோட இது இருந்துச்சு எனக்கு பார்க்குறப்ப. ஓகே, நம்மளாம் ஃபேமிலியில் பார்த்ததெல்லாம் வந்து அப்படியே கண்ணு முன்னாடி இருக்குது. அதுவும் அவங்க அம்மாவோட பிள்ளைங்களை விட்டு அந்த அம்மாவோட பெயின் வந்து அவ்வளோ அழகாக வந்து இருந்துச்சு, அந்த கண்ணில் வந்து தெரிஞ்சு. நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் அந்த பாருங்கள். இது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. பட் ஆனால் நமக்கு வந்து தமிழில் வந்து இல்லை, இங்கிலீஷில் தான் இருக்குது, சப்டைட்டில் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஒரு ஃபேமிலி ட்ரூ ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி எடுக்கிறனால ஈஸியாக வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அங்கே என்ன நடக்குது அப்படின்றது. ரொம்ப ஆக்டிங் வைஸும் சரி, அந்த மியூசிக் வைஸும் சரி, ரொம்ப சப்போர்ட்டபுளாக இருக்கும். அவங்க அந்த இங்கேருந்து மெக்சிகோவில் கிளம்பி போயிட்டு அங்கேருந்து ஃப்ரான்ஸில் லொக்கேஷன்ஸ்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் என்ன தான் வந்து லொக்கேஷன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து அந்த ஒரு ஃப்ரேம் இருந்தாலும் அங்கே உள்ள அவங்க 2 பேரோட பெயினை வந்து பார்க்கும்போது வந்து அந்த லொக்கேஷனுக்கு கண்ணே போகாது. அவங்க 2 பேர் மேலே தான் மட்டுமே கண் இருக்கும், அந்த பிள்ளைங்க மட்டும் மேலே தான் கண் இருக்கும், அந்த ஸ்டோரி மேலே தான் கண் இருக்கும். பட் ஆனால் லொக்கேஷன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிஜிஎம்மே வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கும். ஒரு சினிமா தனமே இல்லாமல் ஒரு அழகான ஒரு எப்போவுமே நடக்கிற ஒரு ஃபேமிலி ட்ராமா வந்து அவ்வளோ சூப்பராக வந்து முதல் 2 எபிசோட்லையுமே கொண்டு போயிருப்பாங்க. நான் அடுத்த ஒரு 3 எபிசோடு பார்க்கல. பட் 2 எபிசோடுமே வந்து ஒரு பெரிய ப்ராமிசிங்காக இருந்துச்சு. நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் நெட்ஃப்ளிக்ஸ் இருந்தால் பாருங்கள். நன்றி.